கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விழுப்புரம் புதிய பெந்தகோஸ்து சபை வழங்குறதான தேவ சமாதான நேரம் என்ற நிகழ்ச்சியில் உங்கள் மத்தியில் கர்த்தர் என்னை கொண்டு வந்ததுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளின் செய்தி கர்த்தரால் மீட்கப்பட்டவர். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பொருள் மீட்கப்படுவதற்கு முன்பாக அது அடிமைத்தனத்துக்குள்ளாக அடமானத்துக்குள்ளாக போயிருக்கணும். அதை மீட்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மீட்கப்படுவதற்கு முன்பாக அது அடிமைத்தனத்துக்குள்ளே அடமானத்துக்குள்ளே அது போயிருந்தால் மாத்திரம்தான் அதை மீட்டு எடுக்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஆகவே இந்த வசனம் சொல்கிறது கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். இன்றைக்கு அநேக ஜனங்கள், ஒரு நாடு, ஒரு மனிதன், ஒரு குடும்பம், இதெல்லாம் பாவத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும், சாபத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும், கடன் தொல்லையிலிருந்து மீட்கப்பட வேண்டும், வியாதியிலிருந்து மீட்கப்பட வேண்டும். இதெல்லாம் மீட்கப்படுகிறதுக்கு இந்த உலகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து பிறந்தார். அவர் தான் நம்முடைய எல்லா காரியத்திலிருந்து நம்ம விடுதலை பண்ணக்கூடியவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் நம்மை மீட்டெடுக்கும்படியாக இந்த உலகத்தில் வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகிய உலகத்தில் அநேக காரியங்கள் மீட்கப்படுகிறது உண்டு, அநேக பொருட்கள் மீட்கப்படுகிறது உண்டு, நாடுகள் மீட்கப்படுகிறது உண்டு. அநேக காரியங்கள் ஒரு சுய காரியமாக இருந்தாலும் சரி, சொந்த காரியமாக இருந்தாலும் சரி, மீட்கப்பட வேண்டுமானால் அது மீட்கத்தக்க ஒரு நபர் அல்லது ஒரு பொருள் அல்லது ஒரு பணம் தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பொருள் நகை கடையில் அடமானம் வச்சிங்கன்னா அந்த நகையை திருப்பி கொண்டு வர்றதுக்கு அந்த நாம் வாங்கின பணத்தோடு கூட வட்டியும் சேர்த்து அங்கே கட்ட வேண்டியதாக இருக்கும். இது உலக பிரகாரமான நியமங்கள். இப்போ நாம் நம்மை ஆண்டவருடைய பிள்ளைகள் சாத்தானுக்கு அடிமையிலாக காணப்படும். அநேக நேரங்களில் நம்மை சாத்தான் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். அநேக நேரங்களில் நாம் வெளியே வரக்கூடாதபடி, நாம் ஆசீர்வாதமாக காணப்படக்கூடாதபடி, நாம் சந்தோஷமாக இருக்கக்கூடாதபடி, மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாதபடி சாத்தான் அநேக நேரங்களில் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். இந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்ம விடுவிக்கும்படி ஆண்டவராக இயேசு விரும்புகிறார். ஒரு வசனம் சொல்கிறது, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவார்கள். சத்தியத்தையும் அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நாம் மீட்கப்பட வேண்டும். பிசாசின் கையிலேருந்து நம்ம மீட்டு எடுத்து ஆண்டோட பிள்ளைகளாக மாற்றும்படி ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமருக்கு நிருபத்தில் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது இது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்காகிலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்காகிலும் ஆனாலும் எதற்கு கீழ்ப்படும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறிவீர்களாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முன்னே பாவத்திற்கு 17ஆம் வசனம் அடிமைகளாக இருந்தும் இப்போது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினால தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 18ஆம் வசனம், பாவத்தினின்று நீங்கி விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையானர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்ம மீட்டெடுக்கும்படி நம்முடைய ஆண்டவராகிய இந்த பூமியில் வந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். வசனம் நம்மை விடுதலையாக்குறது, பரிசுத்த ஆவியானவர் நம்மை விடுதலை பண்ணுகிறார். உபதேசம் சத்தியம் நம்மை விடுதலையாக்குறது. வசனம் அப்படி தான் சொல்கிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தையும் அறிய வேண்டும். இன்றைக்கு நிறைய காரியங்களை நாம் அறிந்து கொள்கிறோம், ஆனால் சத்தியத்தையும் அறிய வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஆகவே இந்த ஏசாயாவில் சொல்லப்பட்டது 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்டு மனம் திரும்பி ஆண்டவராக இயேசுடைய உபதேசத்தினால விசுவாசத்தினால ஞானஸ்நானம் எடுத்து சபைக்கு வந்து விசுவாசிகளான கர்த்தருடைய பிள்ளைகள் திரும்ப அந்த ஆண்டவருக்கு பிரியில்லாத காரியத்திலே தங்களை ஈடுபடுத்தி கொள்ளக்கூடாது. இந்த வசனம் அப்படி தான் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு சபைக்கு வர வேண்டும், ஆண்டவருடைய சமூகத்துக்கு வர வேண்டும். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து மனம் திரும்ப நாம் விட்டு வந்த காரியத்துக்கே நம்ம போகக்கூடாது. நாம் விட்டு வந்த காரியத்துக்கே நாம் போவோமானால் நம்முடைய பின்னிலைமை முன்னிலைமை காட்டிலும் மோசமாக இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவராக இயேசுவை அறிந்து கொண்டு, சத்தியத்தை அறிந்து கொண்டு, வசனத்தை உபதேசத்தை அறிந்து கொண்டு
நல்ல விசுவாசியாகி ஞானஸ்நானம் எடுத்து மனம் திரும்பி அபிஷேகம் பெற்று ஞானஸ்நானம் எடுத்து ஊழியமும் செய்வீர்களானால் நீங்கள் எந்த காரியத்திலும் பின்வாங்கி போகக்கூடாது. மீட்கப்பட்டவர், நீங்கள் மீட்கப்பட்டவர்கள், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், ஆண்டவராகிய இயேசுவினால் மீட்கப்பட்டவர்கள், வசனத்தினால் மீட்கப்பட்டவர்கள். நீங்கள் திரும்பி பாவத்துக்கு போகாதபடிக்கு, உலகத்துக்கு போகாதபடிக்கு நீங்கள் திரும்பி ஆண்டவருடைய சமூகத்தில் வர வேண்டும். மீட்கப்பட்டவர்கள் திரும்பி, இங்கே சொல்லப்பட்டு கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், ஆண்டவரால் மீட்கப்பட்டவர்கள், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். சீயோனுக்கு தான் வரணும், தேவனுடைய சமூகத்துக்கு வரணும், சபைக்கு வரணும், ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடணும். மீட்கப்பட்ட பிறகு நீங்கள் திரும்ப உங்கள் பழைய சுபாவத்துக்கு பழைய காரியத்துக்கு நீங்கள் போகக்கூடாது. அப்படி போவீர்களானால் நீங்கள் ரொம்ப சிரமப்பட வேண்டியதாக இருக்கும், கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். நான் உங்களை பயமுறுத்ததுக்காக நான் சொல்லவில்லை, உங்களுக்கு ஆலோசனையாக சொல்லுகிறேன். இந்த வசனம் அப்படி தான் சொல்லுகிறது. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ரட்சிக்கப்பட்ட மனம் திரும்பின ஞானஸ்நானம் எடுத்த சபைக்கு வருகிற விசுவாசிகளுடைய தலையின் மேலே நித்திய மகிழ்ச்சி இருக்க வேண்டும். எப்போ பார்த்தாலும் எனக்கு சாபமாக தான் இருக்குது பாஸ்டர், எப்போ பார்த்தாலும் குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லை பாஸ்டர், நான் செய்கிற வேலைகளெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்க மாட்டேங்குது பாஸ்டர், எதை எடுத்தாலும் நஷ்டம் வருது பாஸ்டர். இன்றைக்கு அநேக விசுவாசியுடைய காரியங்கள் இப்படி தான் இருக்குது. எதை எடுத்தாலும் நஷ்டம் வருது, எதை எடுத்தாலும் ஆசீர்வாதமாக நடக்க மாட்டேங்குது, நடக்குது, கடைசியில் முடிவு சாபமாக போயிடும். இன்றைக்கு அநேகருடைய நிலைமை இப்படி தான் இருக்குது. இதெல்லாம் மாற்றப்பட வேண்டும். இதெல்லாம் மாற்றப்பட வேண்டுமானால் அவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வர வேண்டும், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். அடுத்ததாக சொல்லுகிறார், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டு. சந்தோஷமும் மகிழ்ச்சி அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் கர்த்தரால் மீட்கப்பட்டிருப்பீர்களானால், நாம் கர்த்தரால் மீட்கப்பட்டிருப்போமானால் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் நிறைய இருக்குது. ஆனால் நாம் ஆனந்த களிப்புடன் பாடி திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வர வேண்டும். அப்படி சீயோனுக்கு நாம் வரும்போது, சபைக்கு வரும்போது, வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது, ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேலே இருக்கும். நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேலே இருக்கும், என் தலையின் மேலே இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நித்திய சாபம் உங்கள் தலையின் மேலே இருக்காது, நித்தியமான கஷ்டம் உங்கள் தலை மேலே இருக்காது, எப்போவுமே உபத்திரம் பாடுகள் உங்கள் தலையின் மேல் இருக்காது. நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, சந்தோஷமும் மகிழ்ச்சி அடைவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை சந்தோஷத்துக்குள்ளும் மகிழ்ச்சிக்குள்ளும் ஆண்டவர் ஏற்படுத்த விரும்புகிறார். நம்ம ஆண்டவர்கிட்ட வந்ததே நம்ம சந்தோஷத்துக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் விடுதலையாகத்தான் நம்ம வந்திருக்கிறோமே தவிர கஷ்டப்படுறதுக்காக ஆண்டவர் நம்ம அழைக்கவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இந்த வசனம் இப்படி சொல்கிறது, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். இந்த ரெண்டு ஓடிப்போம். ரெண்டு காரியம் நம்ம அடையணும், ரெண்டு காரியம் நம்ம விட்டு ஓடிப்போகணும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நம்ம அடைய வேண்டும், சஞ்சலமும் தவிப்பும் நம்ம விட்டு ஓடி போக வேண்டும். சந்தோஷம் மகிழ்ச்சியை நாம் அடையும் போது சஞ்சலமும் தவிப்பும் நம்ம விட்டு போயிடும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர் முதலாவது பாக்கியவான்களாக இருக்கிறோம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் இந்த உலகம் ஒன்றும் தொட முடியாது. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆசீர்வாதமானவர்களாக காணப்படுவார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் இந்த உலகத்தின் எல்லா காரியங்களுக்கும் நீங்களாக்கப்படுவார்கள். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் நல்லா கவனிங்க. நீங்கள் சபைக்கு போகிறீங்க, நல்லா ஜெபிக்கிறீங்க, நல்லா வேதம் வாசிக்கிறீங்க, ஆராதனை செய்கிறீங்க, ஆத்துமாதம் செய்கிறீங்க, காணிக்கை தசமாக கொடுக்குறீங்க, ஊழியமும் செய்வீங்க. சஞ்சலமும் தவிப்பும் நமக்குள்ளே இருக்குமான நம்ம எந்த காரியம் செய்ய முடியாது. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நமக்குள்ளே இருந்தால் சஞ்சலமும் தவிப்பும் நம்ம விட்டு ஓடி போகும். ஆகவே அது ஓடி போக வேண்டுமானால் நாம் கர்த்தரால் மீட்கப்பட வேண்டும். கர்த்தர் நம்ம மீட்கப்பட்டிருப்பாரானால் நாம் அவரை பாடி துதித்து சீயோனுக்கு திரும்பி சீயோனுக்கு வர வேண்டும். ரட்சிக்கப்பட்ட விசுவாசி திரும்ப ஆண்டவர் விட்டு தூரமாக போகக்கூடாது. இந்த இளையகுமாரன் தகப்பனை விட்டு போனான். அவருடைய நிலைமை பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமாக இருக்குது. கடைசியில் பண்ணி தின்கிற தவிட்டுனால் கூட தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான். அதை கூட அவனுக்கு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. அவன் அதை எடுத்து சாப்பிடும்போது இன்னொருத்தன் வந்து அடிக்கிறான், இது நீ சாப்பிட வேண்டியதில்லை, பண்ணிக்காக போடப்பட்ட உணவு. அதன் பிறகு தான் அவனுக்கு புத்தி வந்தது. அவன் புத்தி வந்த பிறகு சொல்கிறான், என் தகப்பன் வீட்டில் எத்தனையோ வேலைக்காரர்கள் பூரணமாய் திருப்தியாய் சாப்பிடுகிறார்கள்,
நானும் இங்கே பசியோடு சாகிறேன்னு சொல்லி அவனுக்கு புத்தி வந்து அவன் திரும்பி தகப்பன் வீட்டுக்கு வந்தான். அவன் வந்ததே அவனுடைய தகப்பன் அவனை ஏற்றுக்கொண்டான். அங்கே சந்தோஷம் மகிழ்ச்சியும் ஆடல் பாடம் உண்டானது. கர்த்தருக்கு மகிமை உண்டான். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டவங்களுடைய வாழ்க்கையில் நீங்களும் நானும் என்றைக்கு ஞானஸ்நானம் எடுத்தோமோ, என்றைக்கு விசுவாசிகளாக மாறினோமோ, அப்போவே கர்த்தர் நம்மை மீட்டிருக்கிறார். அந்த கர்த்தரால் மீட்கப்பட்ட நீங்களும் நானும் திரும்பி துன்மார்க்கத்துக்கு போகக்கூடாது, பாவத்துக்கு போகக்கூடாது, ஆண்டவரை விட்டு தூரமாக போகக்கூடாது. நாம் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வரும்போது நம்முடைய தலையின் மேலே நித்திய மகிழ்ச்சி நம்முடைய தலையின் மேல் இருக்கும். சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவோம். சஞ்சலமும் தவிப்பு நம்ம விட்டு ஓடிப்போம். ஆண்டவர் தம்மை இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம். ஆண்டவரே, இந்த செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த இந்த செய்தியை பார்த்து கொண்டு தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்னு சொல்லப்பட்டிருக்கு. அம்மா, நித்திய மகிழ்ச்சி அவர் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த அனுபவத்துக்குள்ளே எங்களை மாற்றும். இந்த செய்தியை ஒளிபரப்பு கொண்டிருக்கிற ஜாய் டிவி நிறுவனர் ஆசீர்வதி. நல்ல சுகம் பலன் அவருக்கு வேலை செய்கிற தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. தொடர்ந்து நடத்தும். கனம் துதி மகிமெல்லாம் நமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. காட் பிளஸ் யூ. படகு ஒன்று நடுக்கடலில் பயணம் போகுது. அது பரமன் இயேசுவை மெல்ல சுமந்து போகுது. படகு ஒன்று நடுக்கடலில் பயணம் போகுது. அது பரமன் இயேசுவை மெல்ல சுமந்து போகுது. ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா. காற்றடித்தாலும் புயலடித்தாலும் கடல் நீரை பெருக்கெடுத்து கொந்தளித்தாலும், காற்றடித்தாலும் புயலடித்தாலும் கடல் நீரை பெருக்கெடுத்து கொந்தளித்தாலும் கலங்கிட மாட்டோம், பயப்பட மாட்டோம். கர்த்தர் இயேசு எங்களது படகில் இருக்கிறார். கர்த்தர் இயேசு எங்களது படகில் இருக்கிறார். ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா.